வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசரல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது ஸ்ரீ நம்ம ஜடலாக பார்க்கலாம். இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. மீனா இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து என்கிட்ட எந்த விஷயமும் பேசாமல் அவங்க பாட்டுன்னு கிளம்பி போயிட்டாங்க. நான் கூப்பிட என்னை கண்டுக்காமல் அவங்க பாட்டுன்னு கிளம்பி போகிறேன், நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மீனாவை சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து என்ன மீனா சொல்லிட்டு இருக்கேன், ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு இந்த நம்மள இந்த ஆமாம்மா நீ சொல்கிறத வச்சு பார்த்தா ஏதோ தப்பாக தான் எனக்கும் படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புந்து சரி இப்போ என்ன பண்ணலாம், தப்பு படுதுன்னா என்ன பண்ணலாம், சரி பண்ணலாமா அப்படின்னு விஜய் கேட்டு இருக்காங்க. ஆப்புந்து நல்லா இங்கே பாரு, வாயை முடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா, நாங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கோம், நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நம்மளை இங்கே கேட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து சரிப்பா விடுங்கப்பா, மீனா பேசாமல் நம்ம அவங்க ஊருக்கு தானே போயிருக்காங்க அப்படின்னு தூங்கி கேட்டு இருக்காங்க. ஆப்புந்து மீனா வந்து ஆமாங்க ஊருக்கு தான் போயிருக்காங்க அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு வந்து பேசாமல் நம்ம ஊருக்கு கிளம்பி போயிடுவோமா, ஃபஸ்ட் நம்ம பாட்டி வீட்டுக்கு போவோம், பாட்டிக்கு தெரிஞ்சதும் கண்டிப்பாக அந்த ஊரில் நிறைய பேர் இருப்பாங்க, அப்படி ஃபோன் பண்ணி நம்ம கேட்டு இன்னும் விஷயம் கேட்போமா அப்படிங்கிறது முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பு மீன் வந்து ஆமாங்க நியூஸும் சரி தான். அப்போ நம்மளை வந்து டே முத்து ஆமாடா கண்டிப்பாக அம்மாவுக்கு எல்லாருமே தெரியும், பக்கத்து ஊர் தானே, அப்போ கண்டிப்பாக முக்கால்வாசி பேர் அம்மாவுக்கு தெரியும் அப்படிங்கிற நம்மளையும் கேட்டுருக்காங்க. ஆப்பு முத்து அந்த அம்மாப்பா அதான்ப்பா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற முத்துவும் கேட்டுருக்காங்க. இங்கே முத்து வந்து சரிப்பா நாங்கள் நாளைக்கு காலைல கிளம்பி போகிறோம், இப்போ பாட்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறேன், நான் வந்து நாளைக்கு வரேன் விஷயத்த சொல்லிடுறேன், நம்ம காலைல போய்ட்டு பாட்டிக்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படிங்கிற முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு தான் நம்ம இருந்து சேர்றான், இப்போ வர டைம் ஆயிடுச்சு, ஸோ மதியத்துக்கு மேலே ஆச்சு, இப்போ நீ கிளம்பினா கூட லேட்டாக தான் போக முடியும், சரி விட்டு நம்ம பார்த்துக்கலாம் வச்சுக்கோங்க நம்மளையும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு ஆஹா என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றுமே தெரியல, எதுக்கு ஊருக்கு கிளம்பி போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க பாரு எதுக்கிட்ட தேவையில்ல வேலையை பார்க்காம மற்றவங்களுக்காக நீ எதுக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் மனசு வந்து டே போய் அவன் பழப்ப படுறா என்னடா அதை விட்டுட்டு ஊருக்கு போகிறேன், ஊருக்கு போயிட்டு அவங்கள தேடி அலைய போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், போடா டே அப்படிங்கிற மனசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்கிறவங்க நல்ல வேலை மனசு பேசிட்டாரு, இந்த சாக்கா நம்மளும் பேசுவோம் அப்படிங்கிற ரோஹிணி வந்து முத்து உங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும், எதுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து அந்த விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்னன்னா அது புதுசாக ரோஹிணி முத்துக்கிட்ட இப்படிலாம் பேசுகிறாங்க, அவங்க இப்படிலாம் பேச மாட்டாங்களே என்னமோ இருக்கே அப்படிங்கிற ஸ்ருதி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்மள வந்து இல்லைம்மா அதெல்லாம் சரிப்பட்ட வராது, நமக்கு ஒரு விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ அந்த விஷயத்தில் நம்மளும் இன்வால்வ் ஆகிருக்கோன்னு சொல்லி அர்த்தம், அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்கிற ரோஹிணி வந்து ஆஹா இங்கே கண்டிப்பாக போக தான் போகிறாங்க, ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு இந்த விஷயத்துக்கு ஃபோன் பண்ணி இப்போ ஊருக்கு போயிட்டு இருப்பாங்க, ஃபோன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் எங்கேயாச்சும் போயிடுவாங்க, சொல்லிட்டா மட்டும் போதும் அப்படிங்கிற ரோஹிணி நினச்சிட்டு ரூம்குள்ளேயே போகிறாங்க. போனால் இங்கே ரோஹிணி வந்து என்ன கால் பண்ணுறான் சார், ஃபோன் எடுக்கிறாங்க, எடுத்துட்டோன்னா இங்கே ரோஹிணி வந்து அம்மா எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஊர் சைடு தான் போயிட்டுருக்கேன் அப்படி அவங்க சொல்லிட்டுருக்காங்க. ரோஹிணி சரி நாளைக்கு முத்து மீனும் அவங்க வீட்டுக்கு வர போகிறாங்களா, அதுவும் இல்லாமல் பக்கத்தில் விசாரிக்க வர போகிறாங்களா, எல்லாருக்கும் சொல்லி வச்சுட்டு ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புன்னு அவங்க வந்து இப்போ எதுக்கு அவங்க அங்கே வராங்கன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ரோஹிணி வந்து என்ன பண்ணுறது எல்லாம் என் தலை எழுத்து அப்படிங்கிற ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க சரி நான் பார்த்து அமிச்சுங்க இந்த ஃபோனையும் கட் பண்ணுறாங்க. இங்கே வெளியே முத்து மீனாவும் முத்து வந்து இல்லை மீனா நம்ம இப்போ கிளம்பு தான் சரியாக இருக்கும், ஏன்னா இப்போ கிளம்புனா தான் நம்ம விசாரிச்சு என்ன எதுன்னு சொல்ல முடியும், இப்போ டைம் ஆச்சு அதுக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகுது, நம்ம கிளம்புனா ஒரு 3 ஹவரில் நம்ம ஊருக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்து காமிச்சு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு மீனா வந்து அப்படியா சொல்கிறீங்க, சரிங்க நீங்கள் சொல்லுங்க சரி தான் நம்ம இப்போ கிளம்பி போயிடுவோம் அப்படிங்க இந்த மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து சரி ஃபஸ்ட்டு அந்த பாட்டிக்கு விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்க இந்த முத்து வந்து ஃபோனும் பண்ணுறாங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்புன்னு பாட்டி வந்து என்ன பேராண்டி திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க என்ன விஷயம் அப்படிங்க இந்த பாட்டியும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்புன்னு முத்து வந்து இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புன்னு பாட்டி வந்து அப்படியாடா இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் முத்து வந்து அம்மா பாட்டி அதனால தான் கொஞ்சம் அதை பற்றி விசாரிக்க வரலான்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புன்னு பாட்டி வந்து சரிடா தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க நம்ம பார்த்து என்னென்னு பேசிக்கலாம் அப்படின்னு இந்த பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து சரி பாட்டி நாங்கள் வரதுக்கு எப்படியே 3 ஹவருக்கு மேலே ஆகிடும், இப்போ தான் கிளம்ப போதும், நீங்கள் தெரிஞ்சவங்க நம்பர் ஏதாச்சும் இருந்தால் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறீங்களா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புன்னு பாட்டு வந்து இல்லைடா எனக்கே அவங்கள தெரியும், ஆனால் அவங்க நம்பர் ஃபோன்லாம் இல்லை அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து ஓ அப்படியா பாட்டி சரி பாட்டி அப்படின்னு சொல்லி இந்த முத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்ன கிளம்பி போகிறாங்க. இந்த அண்ணாமலைக்கிட்ட சொல்லி ரோகிணிக்கு ஒரு கால் வருது, அர்ஜென்ட்டாக ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது நீங்கள் வந்துருங்க அப்படி மாதிரி கம்பெனியில் கூப்பிட்றாங்க. அதேமாதிரி ரோடு வந்து கிளம்பி என்ன விஷயம் வீட்டில் நடக்குதுன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாமல் முத்து மீனா ஊருக்கு போன எந்த விஷயமும் தெரியாமல் இவங்க பாட்டுன்னு கிளம்பி ஸோ கிளைண்ட்டை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அதே மாதிரி இங்கே மீனாவும் முத்துவும் ஊருக்கும் போய் சேர்றாங்க. சார் என்னடா நடந்துட்டுருக்கு, எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் அந்த பையனெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து இல்லை பாட்டி இன்னதான் இருந்தாலும் அந்த பையன் வந்து மீனா ஹெல்ப் பண்ணியிருக்கான், ஸோ அந்த ஒரு நண்டு கடத்துக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் அவங்க வந்து எங்ககிட்ட எதுவும் மறைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி அப்படின்னு முத்து கேட்டுருக்காங்க. ஆப்புங்க பாட்டு சேர்றா நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு ஓகே தான் நல்லாவே புரியுது, நம்ம போய்ட்டு அவங்க பக்கத்து ஊர் தானே நம்ம எல்லாமே தெரியும், நான் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம போய் பார்த்து என்ன விஷயம் கேட்போம் அப்படின்னு இந்த பாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு சரிங்க பாட்டி வாங்க இப்போ டைம் இருக்குது 6 மணி தானே இருக்குது, நம்ம போய்ட்டு என்ன போய் கேட்டு
வந்துடுவோம் முத்து கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பாட்டி வந்து சரிடா வா போகலாம் அப்படிங்கிறது. பாட்டி முத்து மீனா 3 பேருமே கிளம்பி அந்த ஊருக்கும் போகிறாங்க. போனோன்னா இந்த பாட்டி தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் பாட்டி இருந்தால் அவள் போகிறா பாருங்க ரோட்டில் அவளை எனக்கு தெரியும் அப்படின்னு பாட்டி கேட்டிருக்காங்க. ஆப்பு முத்து அப்படியே பாட்டி சரி பாட்டி அமைச்சுங்க வண்டியை பாட்டிட்டு பாட்டி போய் இறங்கி போய் கேட்குறாங்க. ஏன் எப்படி இருக்க அப்படின்னு பாட்டி கேட்டுட்ருக்காங்க. ஆப்பு வந்து பாட்டி நல்லா இருக்கும் பாட்டி, என்ன பாட்டி திடீர்னு ஊருக்கு வந்திருக்கீங்க, ஏதாச்சும் விசேஷமான்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் பாட்டி வந்து இல்லை கல்யாணின்னு சொல்லி ஒரு பொண்ணு உங்கள் ஊரில் இருக்காங்களா அவளை பற்றி தெரியுமா அப்படின்னு பாட்டி கேட்டுருக்காங்க. ஆப்பு அவங்க வந்து ஆமாங்க பாட்டி, எப்படி அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும், அவங்க சென்னையில் கூட இருக்காங்களே அவங்க தானே சொல்லி கேட்கும்போது இங்கே முத்து வந்து இது சென்னையா அப்படின்னு முத்து கேட்டுட்ருக்காங்க. ஆப்பு அவங்க ஆமாம் இந்த ஊரில் கல்யாணின்னு சொல்கிறாங்க ஒரு ஆள் தான் இருக்காங்க, அவங்க சென்னையில் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆப்பு முத்து வந்து சரி இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது சென்னையில் தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து இல்லை அவங்க அம்மாவும் ஊரில் தான் இருக்காங்க, அந்த பொண்ணு வந்து கூட்டிகிட்டு அவங்க பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு வந்து ஓ அப்படிங்களா சரிங்க, அதே மாதிரி இப்போ அவங்க எங்கே வேலை செஞ்சுட்ருக்காங்க உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது இங்கே அவங்க வந்து அதை பற்றி தெரியல தம்பி, அவங்க பியூட்டி பார்லர் ஏதாவது வேலை செஞ்சுட்ருங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோம்னா முத்துக்கு மீனாக்கு பயங்கரமான அதிர்ச்சி, பியூட்டி பார்லர் அமைச்சிருங்கிறது முத்து மீனா பார்த்துட்டு இருக்காங்க. ஆப்பன் முத்து வந்து மீனா அப்போ பார்லமா கிட்டே கேட்டால் ஏதாவது விஷயம் தெரியுமோ அப்படிங்கிறது முத்து கேட்டிருக்காங்க. ஆப்பன் மீனா வந்து ஆமாங்க அதான் நானும் விஷயத்துருக்கேன் ரோகனுக்கு இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்லுவோமா அப்படிங்கிறது மீனா வந்து கேட்டிருக்காங்க. ஆப்பன் முத்து வந்து இல்லை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி என்னன்னு சொல்லிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பன் அவங்க சரிங்க பாட்டி என்ன விஷயமா இப்போ அவங்கள வந்து கேட்டுட்ருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாட்டி வந்து இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க தான் திடீர்னு சென்னையில் காணாமல் போயிட்டாங்க, அதனால தான் அவங்கள வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பன் அவங்க அப்படிங்களா சரிங்க பாட்டி, இங்கே ஒரு 2-3 தெருவை தாண்டி அவங்களோட சித்தி விட்டுருக்கு, நீங்கள் வேணால் அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி வந்து சித்தியோட பேர் என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே அவங்க தான் அவங்க பேருன்னு சொல்லிட்டு பேரை கேட்ட உடனே பாட்டிக்கு அவங்க தெரிஞ்சால் ஓ அவளா அவள் தான் சித்தியான்னு சொல்லி கேட்கும்போது இங்கே வந்து ஆமாம் அவங்க தான் சித்தின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆப்பு முத்து வந்து பாட்டி அவங்கள பற்றி தெரியுமா உங்களுக்கு முத்து கேட்டுட்ருக்காங்க. ஆப்பு பாட்டுன்னு தெரியும் பேராண்டி வா நம்ம போயிட்டு என்னென்னு போய் பேசுவோம் அப்படின்னு இந்த பாட்டுன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆப்பு இங்கே 2 பேருமே கிளம்பி போகும்போது இங்கே ஒரு பஸ் வருது, அதில் ரோகிணியோட அம்மாவும் வராங்க. பார்த்த உடனே இங்கே முத்துக்கு மீனாக்கு பயங்கரமான சகி, இங்கே முத்து பாரு மீனா இப்போ தான் அவங்க ஊரில் வந்து வந்திருக்காங்க, வா நம்ம போய் என்னென்னு கேட்போம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு இந்த பாட்டி வந்து ஆமாம் இந்த அம்மா தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க மீனா அந்த ஆமாங்க பாட்டி அமைச்சுங்க முத்து வந்து அவசர அவசரமாக போகிறாங்க. ஏமா என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்கு எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அமைச்சுங்க மீனா சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி, அவங்க பாட்டி ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாட்டு வந்து ஏமா கொஞ்சம் இல்லைம்மா, இவ்வளோ பசங்க உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணி மூஞ்சி கொடுக்காமல் போனால் என்ன அர்த்தம், அது இல்லாமல் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கும்போது கண்டுக்காமல் போகிறீங்க, என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க அமைச்சுங்க பாட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள் தம்பி என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு விஷயத்தை மறைக்கிறேன், ஆனால் அவங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில் நான் இருக்கேன், என்னை மன்னிச்சிடும் சொல்லிங்க திருப்பி வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே எப்படி சொல்லிட்டு இருக்காங்க அமைச்சுங்க மீனா அவங்க கேட்டுட்ருக்காங்க. ஆப்பு முத்து வந்து ஆமாம் மீனா அவங்க எதுக்கு இப்படி பேசுகிறாங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அமைச்சுங்க முத்து கேட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.